சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கல்லுவள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜேக்கப். துபாயில் வேலை செய்கிறார். இவரது மனைவி அரசி, ஷெர்லின் என்ற 12 வயது மகளும், ஜோவின் என்ற 10 வயது மகனும் உள்ளனர். அரசியும் குழந்தைகளும் மாமனார் சின்னப்பன் வீட்டில் வசிக்கின்றனர். நேற்று அதிகாலை 2 மணி அளவில் இவர்களது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் வாசலில் படுத்திருந்த சின்னப்பனை அரிவாளால் வெட்டி இரும்பு கம்பியால் தாக்கினர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது மனைவி உபகாரம், மருமகள் அரசியையும் வெட்டினர். 2 குழந்தைகளையும் இரும்பு கம்பியால் தாக்கி வெட்டினர். வீடே ரத்த களரியானது. மொத்த குடும்பத்தையும் வெட்டிவிட்டு பீரோவில் இருந்த 50 சவரன் நகைகளை கொள்ளையடித்து அந்த கும்பல் தப்பியது. மயக்கம் தெளிந்த சிறுவன் ஜோவின் அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்தான். 5 பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் இதற்கு முன்பும் சிவகங்கை மாவட்டத்தில் 2 முறை நடந்துள்ளன. 2023 ஜனவரியில் தேவக்கோட்டை அருகே தாய் மகளை கொலை செய்து 50 சவரன் நகைகள், 5 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்து ஒரு கும்பல் தப்பியது. இந்த வழக்கில் 55 நாட்களுக்கு பிறகு 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 2020 காளையார்கோவிலில் ராணுவ வீரரின் தாய், மனைவி கொலை செய்யப்பட்டு 58 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. 8 மாத விசாரணைக்கு பின் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மீண்டும் அதே ஸ்டைலில் ஒரு கொள்ளை சம்பவம் நடந்துள்ளதால் சிவகங்கை மக்கள் அச்சத்தில் உள்ளனர். குற்றவாளிகளை சீக்கிரம் பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.